பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாய் வாங்குறேன். இது என்ன புது காரணம்னு நினைக்கிறீங்களா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாய் வாங்குறேன்னா, எல்லாருமே ப்ரீடராக அந்த ப்ரீடிங்னா என்னென்னு தெரிஞ்சு வாங்கி 2 நாயை வளர்த்து அது குட்டியானோடனே அதுக்கு என்னென்ன கேர் கொடுக்கணும், வேக்சின் கொடுக்கணும், எல்லாத்தையும் பண்ணி அந்த டாகை வெளியில் செல் பண்ணுறாங்க இல்லையா? அவங்க அந்த ப்ரீடிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் ப்ரீடே பண்ணணும். சும்மா எல்லாருலாம் ப்ரீட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பான ப்ராக்டிஸ். அது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும். அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இருக்காது. ஒரு டாகை எப்படி குட்டியை பராமரிக்கணும்னு தெரியாது. இல்லை எந்த மாதிரி ஒரு ஆண் நாயும் பெண் நாயும் இருந்து அதோட குட்டி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தெரியாது. இந்த குட்டி 20,000 ரூபா விற்கிது. இதில் எத்தனை குட்டி வரும்? 8லேருந்து 10 குட்டி போடும். வருஷத்துக்கு 2 தடவை குட்டி போடும். 4 லட்ச ரூபா ஆயிடுச்சு. நான் 2 நாயை வளர்த்தேன்னா 4 லட்ச ரூபா நான் இதேமாதிரி பண்ணால் சம்பாதிக்கலாம். நல்ல ஐடியா. ஆனால் உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா? ப்ரீடிங் சும்மா சாதாரணமாக கிடையாது. அதை பற்றி நீங்கள் ப்ரீடர்கிட்ட பேசி பாருங்கள். ப்ரீடிங்கை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைன்னா வெறுமனே காசு சம்பாதிக்கிறதுக்காக வாங்குறது. இல்லைன்னா நான் டாக் ஷோவுக்கு கூட்டிகிட்டு போய் நான் பணம் இது பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா. சில பேர் நாய் க்யூட்டாக இருக்குது, இதை வச்சு விளம்பரம் எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு விளம்பரம் எடுக்கிறதுக்கு யாரோ வருவாங்க. இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வச்சுருக்காங்க. பாசிபிள், இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணுறோம், இதுதான் பிளான், இந்த பிளான் ஏ இல்லைன்னா பிளான் பி, இதெல்லாம் நான் தெரிஞ்சு நான் என்ன பண்ணுறேன்னு பண்ணுறவங்க மட்டும்தான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஆடு மாடு வளர்க்கும் போது பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாய் வளர்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதை மட்டும் ஒரு ப்ரைமரி கோலாக வச்சுட்டு நாய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க, ஏமாந்துடுவீங்க. ஏன்னா நீங்கள் அந்த 2 டாக் வச்சுருந்து அது எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் சரி, அதை ஃபீட் பண்ணுறது, அதுக்கு வெட்டினரியன் செலவுலேருந்து அதை குட்டி போடும்போது அதை பராமரிக்கிறது, இது எல்லாத்துக்கும் பொறுமை ரொம்ப அவசியம். பணமும் செலவாகும். உங்கள் டாகை விற்கிறதுக்கும் நாளாகும், பப்பியை விற்கிறதுக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாய் வாங்கலாம். இல்லைன்னா நாய் வாங்கவே கூடாது. அந்த பக்கமே யோசிக்கக்கூடாது.